லவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஊர் ஊரா சுத்தணும். ஊரா சுத்தணுமாயா? அப்பதான் பையன் கிடைப்பான். பொண்ணுங்கெல்லாம் இப்ப ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்கள்ட்ட நம்ம பேசணும்னா உருட்ட கத்துக்கணும். உருட்டுனாதான் அங்க பேசுவங்களே திரும்பி. உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சரி, வயசுல பெரியவங்களை லவ் பண்ணலாமா? காதலுக்கு வயசு இல்ல, கண்ணில எதுவுமே இல்ல. மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே. அங்கிள பாருங்களா, பாருங்க எவ்வளவு கியூட்டா நடக்கிறாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வர்ஸ், நான் உங்கள் விஜய் கவி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லவ் பண்றது எப்படி. ஸோ இதை பத்தி தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஊர் ஊரா சுத்தணும். ஊரா சுத்தணுமாயா? அப்பதான் பையன் கிடைப்பான். பொண்ணுங்கெல்லாம் இப்ப ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா உங்களை மாதிரி பொண்ணுங்க தானே பிடிக்கும் பசங்களுக்கு. அப்படியா? நைட்டி போட்டணும், சுடிதார் போட்டணும் சுத்துதுங்க. நீங்க பாருங்க எவ்வளோ ஜீன்ஸ் எல்லாம் போட்டு. அவங்களும் பொண்ணுதானே. நானும் வீட்டுல இருந்தா இப்படியா இருப்பேன். எப்படியோ அழுக்கு ட்ரெஸ், அழுக்கு டிஷர்ட் போட்டுன்னு அப்படிதான் சுத்தின்னு இருப்பேன், கொண்ட போட்டு. பாக்குறானா அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம போனோம், போயிட்டு உஷார் பண்ணோம். உங்க ஊர் என்னதுன்னு கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் நம்பர் உஷார் பண்ணோம். நம்பர் பண்ணிட்டு ஐடி உஷார் பண்ணோம்க்கா. ஐடி தான் மெயின். இப்ப இருக்கிற லவ் வந்து எப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன், சும்மா பாப்பானுங்க, அப்புறமேட்டு என்ன பண்ணுவானுங்க, பேசுவானுங்க, கூட்டின்னு போவானுங்க, போட்டோ எடுப்பானுங்க, அது இதுன்னு பண்ணிடுவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, அவ்வளவுதான், டாடா பாய் காமிச்சிட்டு போயினே இருப்பானுங்க. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டி கொடுத்தேன். ரெண்டு பேரும் புரிஞ்சிருந்தாதான் அது லவ். ஓகேங்களா? இங்க ஒருத்தன் இப்படி பேசின்னு இருப்பான், பாய்டி வைடி வைடி, அங்க ஒருத்தன் இதெல்லாம் லவ்வா? இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணல, எனக்கு எல்லாம் நடந்திருக்குது. ஐ லவ் யூ அப்படியே காப்பி பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவோம். லவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபீலிங் வரணும். ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட எப்படி பேசுறது அதெல்லாம் போயிட்டு பேசிட்டு அந்த வைப் வந்துச்சுன்னா லவ் பண்ணலாம். நமக்குள்ள டேஸ்ட் ஒத்து வரணுமே. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்கள்ட்ட நம்ம பேசணும்னா உருட்ட கத்துக்கணும். உருட்டுனாதான் அங்க பேசுவங்களே திரும்பி. இப்படி உருட்டணுமா? இப்படி உருட்டா கூட வாயில உருட்டணும். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நல்ல பையன் இருக்கணும். அழகெல்லாம் முக்கியம் கிடையாது, மனசு இருந்தா போதும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. போய் பேசலாம், தப்பு இல்ல. எதுல போய் பேசணுமோ அதுலதான் போய் பேசணும். எல்லா விஷயத்திலயுமே போய் பேசினா தப்பு. அதாவது புழுவலாம், புயல் ரேஞ்சுக்கு புழுவ கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்குது. சோ நீங்க வந்து ஆன்லைன்ல ப்ரோபோஸ் பண்ணுவீங்களா இல்ல ட்ரெடிஷனலா நேர்ல போய் ப்ரோபோஸ் பண்ணுவீங்களா? நேர்ல தானக்கா, ஏன்னா பொண்ணுங்கள தைரியமா இருக்கணும்க்கா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? கண்டிப்பா தைரியம்க்கா. பூந்தமல்ல கேட்டு பாருக்கா என்ன பத்தி. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? பார்த்து லவ் பண்ணா ஓகே. ஆன்லைன்லயே நம்ம லவ் பண்ணிட்டு இவன் எப்படின்னு தெரியாம அவன் வேற பொண்ணை வச்சுக்கினு நம்ம போய் லவ் பண்ணி தெரியாம லவ் பண்ண நம்ம போய் வேணும்னு கூடாது. ஆன்லைன்ல பண்ண கூடாது. இங்க ஒண்ணு வச்சுன்னு இருப்பானுங்க, அங்க ஒண்ணு வச்சுன்னு இருப்பாங்க. ஆன்லைன்ல அவங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மேடம் நான் சொன்னல சார் ஆறுதலா பேசுவாருன்னு. அந்த டைம்ல என்ன தோணுதோ அது பண்ணிடணும். அது ஆன்லைனும் ஆஃப்லைனும். இப்போ ப்ரப்போஸ் பண்ணுதுன்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும். கொல்லணும் நினைச்சா பட்டன் கொல்லணும், சும்மா பேசிட்டே இருக்க கூடாது. ஆன்லைன்ல பேசுறத வச்சு மீட் பண்ணலாம். அப்படி கூப்பிட்டு நேர்ல எப்படி இருக்காங்களோ கொஞ்ச நாள் பழகிட்டு அவங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருந்தா ஓகே. நேர்ல போய் தான் ப்ரப்போஸ் பண்ணணும். ஏன்னா ஆன்லைன்னா பார்த்து நம்ம பேத்து அந்த பொண்ணை பார்த்து சொல்ல முடியாது. ஆன்லைன்ல போட்டோலாம் அனுப்பிச்சுடுவாங்கடா. போட்டோலாம் அனுப்பிச்சுடுவாங்க. இதே நேர்ல பார்த்தினா உன் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. சரி, எக்ஸ் லவர் கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாமா? நோ நோ, இருக்கவே கூடாது. நோ நோ. அதான் ஆல்ரெடி அவங்களோட இப்போ ஒரு புக்கு ஒன் டைம் தான் படிக்க முடியும், திருப்பி திருப்பி படிச்சா போர் அடிச்சிடும்ல. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. அதுதான்க்கா பெரிய தப்பு. அவன் விட்டு போயிட்டான், திருப்பி அவங்க கிட்ட நம்ம போக முடியுமா? திடீர்னு நம்ம எக்ஸ் கிட்ட போய் பேசிட்டு அப்புறம் அவங்கள மனசு மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? என்ன மன்னிச்சு காட்டி ப்ளீஸ், எனக்கு நீ வேணும். எக்ஸ்னா எக்ஸ் தானே, அதுக்கப்புறமா நீங்க எப்படி ஃப்ரெண்டா இருப்பீங்க? எக்ஸ்ல வரனா அப்படியே முடிச்சு தூக்கி போட்டுருவான். இப்ப எக்ஸ்ல ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க ஒரு மெமரிஸ் போகும்ல, நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெயினா இருக்கும். தூக்கி போட்டு போயிடணும், அடுத்த லைஃப்க்கு நம்ம மூவ் ஆயிடணும், அவ்வளவுதான். கடந்து போறதுதானே வாழ்க்கை.
ஏமாத்திட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழும்போது அப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது இப்போ நான் பேசினா அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி இருக்கும்ல. சரி, வயசுல பெரியவங்களை லவ் பண்ணலாமா? காதலுக்கு வயசு இல்ல, கண்ணில எதுவுமே இல்ல. மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே. பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு 4-3 இயர்ஸ் அப்படி பெரியவங்களா இருந்தா லவ் பண்ணலாம். மெச்சூர் இருக்கும்ல அவங்களுக்கும். நம்மளோட கொஞ்சம் அவங்க பெரியவங்களா இருந்தா அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. அங்கிளை பாருங்களா, பாருங்க எவ்வளவு கியூட்டா நடக்கிறாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. லவ் பண்ணாம யாரா இருந்தா என்ன, அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் லவ், அவ்வளவுதான். லவ்னா அன்பு, கேர், அது மாதிரி. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பழைய காலத்துல எல்லாம் 10 வயசுக்கு சின்ன பொண்ணு தான் 10 வயசுக்கு பெரியவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த காலம் தப்பு சொல்லல. அப்ப இந்த காலம் தப்பு சொல்ல அங்கிள் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆனா நான் பண்ணிக்க மாட்டேன் மத்தவங்களுக்கு நான் சொல்றேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. லவ் பண்றது எப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம். இது போல ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் நீங்க பார்க்கணும்னா ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ரிலேட்டடா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா ஹாரா தமிழ் மூவி ப்ரோமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும்னா ஹாரா தமிழ் சினிமாட்டிக் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.